நேசமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நீ அமர்த்தி வைப்பாயாக. திருச்சுடைய கமரம்மா அந்த சீதேவியையும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. ஷேக் மீரானம் ஹதீஜா நாச்சியா அவர்களையும் நீ கபூல் செய்வாயாக. கையன்னார் குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேர்களையும் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் காஸா மக்களுக்கு இந்த ஸலவாத்தின் மூலம் நீ விடுதலையை தருவாயாக. காஸா மக்கள் மிக அற்புதமான மொழிகளை யா அல்லாஹ் நாம் சாந்தரம் பார்த்து ரப்புல் ஆலமீன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் குர்ஆனை அறிந்தவர்கள், நபிமார்கள் வாழ்ந்த மண்ணிலே வாழுகின்றவர்கள், நாங்கள் உங்களிடத்தில் எதையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. யா அல்லாஹ் எங்களுக்கு எல்லா விதமான பயிர்களையும் அல்லாஹ் தருகிறான். நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக துஆ செய்யுங்கள் என்பதாக அவர்கள் சொன்ன அந்த ஈமானுடைய வலுவை எங்கள் எல்லோருக்கும் அந்த ஈமானை தந்தருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீனே சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்ற அந்த சிறைவாசிகளுக்கு ரப்பே ரஹ்மானே நீ விடுதலை கொடுயா அல்லாஹ். நீ நினைத்தால் ஒரு நிமிடத்தில் விடுதலை கொடுக்க முடியும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எத்தனையோ மக்கள் சிறையிலேயே மௌத்தாகி அவர்களுடைய ஜனாசா தான் வெளியே வந்திருக்கிறது யா அல்லாஹ். எங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை யா அல்லாஹ். ரப்புல் ஆலமீனே அநியாயமாக சிறை குட்டடிகளிலே வாழுகின்ற எல்லா இஸ்லாமிய சகோதரர்களையும் நீ வெளியாக்கி விடியா அல்லாஹ். அரஹமுர் ராஹிமீனே எங்கள் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை கொடியா அல்லாஹ். நோயற்ற வாழ்வை கொடியா அல்லாஹ்.